ஹலோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் குவார்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ இதில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அண்டு எனக்கு சொல்ல கோபமாகவும் இருக்குது, ஒரு சில நேரத்தில் பாவமாக இருக்குது கமெண்ட் செக்ஷனை பார்க்கையில். ஸோ யாரெல்லாம் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, யாரெல்லாம் இன்னுமே ஒன்றும் படிக்கலை, மேக்ஸில் ஃபெயில் ஆகிறவங்களாம் லைக் போடுங்க. எல்லாம் என்ன கமெண்ட்டு எனக்கு புரியவே இல்லை, கோபமாகவும் வருது. ஒரு சில நேரத்தில் பார்க்கையில் மென்டல் மாதிரி தெரியுது, அவங்கள பார்க்கையில் பாவமாகவும் இருக்குது. ஸோ ஓகே, நான் எதுவும் பேச விரும்பலை. ஸோ நான் டேரெக்டாக வந்த வேலையை பார்த்துட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த கொஷின் பேப்பரு நான் கொஞ்சம் ஒருவேளை இன்னுமே நான் வந்து ஒழுங்காக படிக்கலை, 5 மார்க்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டாப் 25 5 மார்க் அப்லோட் பண்ணேன். வெறும் 25 5 மார்க்கு, டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 25 5 மார்க்ஸ். ஸோ அது தரவாக படிச்சுக்கோங்க. அதோடைய பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ண லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. 2 மார்க் 3 மார்க்கில் என்னென்னு பார்த்துக்கோங்க. நான் சொன்னேன்ல அந்த 5 மார்க்லாம் அதில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 41ல் ஏ பாருங்கள், ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட். இதை நான் சொன்னது தான். 4 வெக்டார், இந்த வெக்டார் மெத்தடில் இதே மாடலில் 4 சம் இருக்குது. காசில் வச்சு ப்ளஸ் மைனஸ், சைனில் ப்ளஸ் மைனஸ். அதில் வந்து ஒன்று கேட்பாங்கன்னு கேட்டுட்டாங்க. ஃபைண்ட் த வெக்டார் பேராமெட்ரிக், இதுவும் நான் சொன்னது தான், அப்படியே கேட்டிருக்காங்க. அடுத்து இதுவும் சொன்னது தான், காம்ப்ளெக்ஸ் நம்பரு. ஃபஸ்ட்டு பார்ட் எடுத்துக்கிறணும், செகண்ட் பார்ட் எடுத்துக்கிட்டு அது என்ன ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு சால்வ் பண்ணணும். அவ்வளோதான், வெரி வெரி ஈஸியானது. அதுக்கு ரெக்டாங்குலர் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணதுக்கு காஞ்சுகேட் எடுக்கணும். பியூர்லி இமேஜினரினா என்ன, மாடுலஸ் இசட் எடுக்கணும். இது ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றிட்டு அதுக்கு மாடு இசட் எடுத்து மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் அப்படிங்கிற மாதிரி வரணும். சாரி ஜெட் பார் ஈக்குவல் டு மைனஸ் ஜெட் அப்படிங்கிற மாதிரி வரணும். அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதுவும் 42ல் பியும் நான் சொன்னது தான், சரியான ஈஸி. 43ல் ஏ நான் சொன்னது தான், அந்த பவரில் வச்சு வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன். இதுக்கு வந்து 3 ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா அண்ட் டெல்டா, 4 ரூட்ஸ் சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் எ குவாட்ரிக் ஈக்குவேஷன் வித் இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா ஆர் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. ஓகேங்களா. 44ல் ஏ வெரி வெரி ஈஸி. ஏபியை மல்டிபிள் பண்ணணும், பிஏ அகெயின் மல்டிபிள் பண்ணணும், அப்புறம் கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வச்சு சால்வ் பண்ணணும். சால்வ் மீன்ஸ் எக்ஸ் வேல்யூ, கேப்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே. அண்ட் தென் அடுத்து இந்த யூனிக் சொல்யூஷன், நான் ட்ரிவியல் சொல்யூஷன், இதுவும் நான் அந்த டாப் 25ல சொன்னது தான், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த tan இன்வர்ஸ் ஆஃப், இதுவும் நான் அந்த டாப் 25ல சொன்ன கொஸ்டின் தான். 45ல் பி, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. 46ல் ஏபி ரெண்டுமே நான் அந்த டாப் 25ல சொன்னது தான். ஸோ அப்புறம் இந்த ஆன் எலிப்ஸ், இதுவும் நான் சொன்னது தான். ஸோ அதனால நல்லா பார்த்துக்கோங்க. இதே 3 மார்க்னா என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் த சிஸ்டம், சரியான ஈஸி. செகண்ட் கொஸ்டின் அந்த பாருங்க, வெறும் சால்வ் தான் சொல்லியிருக்காங்க. தே ஆர் நாட் மென்ஷனிங் எனி மெத்தட். ஸோ நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் சால்வ் பண்ணலாம். அடுத்து ஃபார் த மேட்ரிக்ஸ் ஏ விச் ஏ இன்டூ விச் இஸ் ஈக்குவல் டு ஏ, எந்த ஏங்கிற இடத்துல எந்த மேட்ரிக்ஸ் வந்து அந்த வேல்யூ வரும் அது. அப்புறம் இந்த 33 நான் சொன்ன கொஸ்டின் தான், பார்த்துக்கோங்க. 36ம் சொல்லியிருந்தேன். எல்லாமே அப்படியே இம்பார்ட்டன்ட்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இதெல்லாம். ஓகேங்களா. நல்லா படிங்க. தூங்குறதுக்கு முன்னாடி, ஒருவேளை இப்போ தூங்க போகிறீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு தூங்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 வேர்டு படிங்க. காலையில் என்ன பிக் கொஸ்டின் தான் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். காலையில் 1 வேர்டை படிச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணாங்க. தூங்குறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் 1 வேர்டை படிச்சுட்டு தூங்குங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ.